ஹலோ மட்டன் குஸ்காவா கழட்டி உள்ளான்னு நினைச்சா கரெக்டா வந்து நிக்கிறேன். நிறைய பேர் வந்து மைக் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க. நானே இப்பதான் வந்து யூடியூப்ல கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போடுறேன். ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து ஒரு நல்ல மைக் வாங்குறோம். சும்மா வந்து சீஸ் கேக் பார்த்தேன் கைஸ். இதே நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யக்கூடாதுன்னு நம்ம நண்பர் ChatGPT இருக்காப்புல அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் இந்த மாதிரி சில பல இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு ஒரு சீஸ் கேக் வந்து உருவாகுமா அப்படின்னு கேட்டா வர அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் இந்த ட்ரை. மால்கஸ்ட் பிஸ்கெட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஏன்னா நம்ம பண்ண போறது என்னது சீஸ் கேக். ஸோ சீஸ் பிஸ்கெட் தான் நமக்கு வந்து தேவை. பட் இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன். மால்கஸ்ட் ப்ரொமோட் பண்ணனால இதுவும் ப்ரொமோஷன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கிற சில பல விஷயங்களை வச்சு நம்ம வந்து ஒரு சீஸ் கேக் தயாரிக்க போறோம். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ணணும் கைஸ். நான் வந்து ஒரு பிஸ்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டு மிக்சியில போட்டு வந்துடுறேன். ஏன்னா திருப்பி இங்க இருந்து இப்ப நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து அழகா இந்த பேக்ரவுண்டு நான் பின்னாடி இந்த லைட் அவ்வளவுதான். முன்னாடி எவ்வளவு குப்பை இருக்கு தெரியுமா? குப்பைன்னு சொன்ன அந்த வயர்ஸ், ட்ரைபாடு, லைட்டுக்கான வயர்ஸ், லைட்டுக்கு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஒரு சில பல நோட்ஸ், ஸ்கிரிப்ட் என் முன்னாடி பரப்பி கிடக்கு. இது வந்து ரொம்ப கிரைண்டும் பண்ணக்கூடாது. நான் மிக்சில வந்து ஒன் டைம் சுத்த விட்டுட்டு வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில தான் கைஸ் இருக்கணும். ஆக்சுவலி நான் வந்து கை போட்டிருக்கேன். நான் ஹேண்ட் கரெக்டாக வாஷ் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ என்னன்னா நான் மிக்சியில லைட்டா அடிச்சதுக்கே ரொம்ப இதாயிடுச்சு கைஸ். இந்த மால்கஸ்ட் வந்து பட்டாலே கரையுது. ஸோ அதனால வந்து நம்ம கையிலேயே சும்மா கிரைண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து நீட் அண்ட் ஹைஜீனிக்கா பண்றேன் கைஸ். இன்னொரு பிஸ்கெட்டும் நான் வந்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இன்னொரு பிஸ்கெட்டும் நான் இதுக்குள்ள ஆட் பண்ணிடுறேன் கைஸ். எனக்கு இது அதிகமாயிடுச்சு கைஸ். 1.5 பிஸ்கெட் போடுங்க கைஸ், அதுவே போதும். நீங்க இதுன்னு இல்லை, மால்கஸ்ட்னு இல்லை, இப்போ என்கிட்ட மால்கஸ்ட் இருக்கு, அதனால ஐ எம் யூசிங் மால்கஸ்ட். நீங்க உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட் என்ன வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்ரிபடி இங்க இருந்து பட்டரை காணும். இந்த ஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணிட போறேன். பட்டர் ஒரு கீ இது வந்து மெல்டடா இருக்கிறதுனால நல்லா இது வந்து ஒரு நல்லா பச்சக் அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர். என்னடா இது அப்பவும் சேர மாட்டேங்குது. 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஊத்திட்டேன். ஸ்டில் இது இப்படிதான் இருக்கு. ஒருவேளை இன்னும் பட்டர் ஊத்தணுமோ? இப்படியே பட்டர் ஊத்திட்டேன்னா எல்லாம் பட்டர் டேஸ்ட்ல தான் இருக்கும். இது செட் ஆச்சுன்னா ஆகட்டும், இல்லைன்னா அவ்வளவுதான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். கான் ராங் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டுருவேன். அவ்வளவுதான். எல்லாம் பண்ண மாட்டேன். நான் ட்ரை பண்ணிட்டு வரேன். 2 very boring minutes later. கைஸ் ஒரு வழியா வந்து ஃபர்ஸ்ட் லேயரை வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ கீழே அடியிலே இருப்பேன். எதுவும் கீழே விழுகல. திருப்பி செட் பண்றேன் கைஸ். நான் பண்றது கரெக்டா தப்பானே எனக்கு தெரியல. நான் ஒரு ஃப்ளோல பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணிருக்கேன் கைஸ். வேற எதுவும் நான் ரொம்ப பெருசாக பண்ணல. 3 டேபிள். அது என்னன்னா இன்னும் நல்லா நான் வந்து கிரைண்ட் பண்ணிருக்கணும். நான் கையிலே செகண்ட் பிஸ்கெட் போட்டு பண்ணனால லைக் அவ்வளவா வந்து அந்த கீயோட அப்சர்வ் ஆக மாட்டேங்குது. பட் இட்ஸ் ஓகே. நம்ம வந்து எப்படியோ செகண்ட் லேயர் வந்து பக்காவா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பக்காவா கொண்டு வந்தாச்சு. இப்போ அதை வந்து ரீஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிடலாம். Few minutes later. நான் சும்மா வந்து எப்படி செட் ஆயிருக்கா அப்படின்னு டச் பண்ணேன். பட் அது எல்லாமே பிரிஞ்சு போகுது கைஸ். அழுகையா இருக்கு. இப்போ கண்டிப்பா கான் ராங்கா தான் ஆகும். தெரியல, கான் ரைட் ஆகணும். ஓகே கைஸ், அதை வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிருக்கேன். ஸோ அண்ட் இன்னொரு பவுலும் அண்ட் 250 ml ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீமும் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து போர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா யாருமே பண்ணாததை பண்ண போறோம். என்னன்னா ஐ காட் பிரெட் ஸ்லைஸ்.
இந்த ரஸ்க் பார்ட் இருக்கும்ல அந்த ப்ரௌன் கலர்ல அதை வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரெட் பீசஸா நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இது சின்ன சின்ன சின்னதா கிரன்ச் பண்ணி இதுக்குள்ள ஆட் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு டைனி பீசஸா எடுத்து இதுக்குள்ள நம்ம போட்டே வர போறோம். சுகர் போட மறந்துட்டேன். இப்போ எப்படி சுகர் டைலூட் ஆகும்? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. சக்கரை போட மறந்துட்டேன் கைஸ். இப்ப எப்படி அது வந்து டைலூட் ஆகும்னு தெரியல. சரி இப்பயாச்சும் போடுவோம். இந்த மாதிரி தான் கைஸ் நான் குட்டி குட்டியா வந்து கிரம்பிள் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இன்னும் நான் வந்து சுகர் ஆட் பண்ணல. ஸோ சுகர் போட்டதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணா அது டைலூட் ஆகும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா இப்பவே நான் வந்து எல்லாமே கலந்துட்டேன்னா சுகரும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா நான் போட போறது பவுடர் சுகரும் இல்லை, நார்மல் சுகர். 2 tablespoon ஆஃப் சுகர் போடுறேன். இது அதிகமா ஆகுமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து கொட்டிராது, இந்த மாதிரிதான் இருக்கு. பார்க்க நீட்டா இருக்கா? இப்ப பாருங்க. என்ன கருமையா இது? அவ்வளவுதான். நான் இது வந்து நல்லா பீட் பண்ணணும். நான் முடிஞ்ச அளவுக்கு 1 hour உட்காந்து பீட் பண்ணிருக்கேன். அப்பவே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து இன்னும் வந்து நல்லா பீட் பண்ணா நான் இது என்ன பண்ணிருக்கணும், இல்லைன்னா எல்லாமே மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிருக்கணும். பட் நல்லா இருக்கிறத நான் கெடுக்க விரும்பல. ஆல்ரெடி இது கெடுத்த மாதிரிதான் இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம், பெஸ்ட் கொடுப்போம். எனவே இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. சுகர்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு. எப்படி இருக்க போதோ தெரியல கைஸ். நல்லா இருக்கத நாசம் பண்ணி விட்டேன். சுகர் ஆப்டா இருக்கு. அந்த பிரெட் தனியா இருந்ததும் நல்லா இருக்கேப்பா. நான் மிச்சம் இருக்கிற ஒரு இந்த குட்டி பீஸ் தான் இருக்கு. அதே நான் வந்து ஒன் ஃபுல் பிரெட் வந்து நான் இதுக்குள்ள வந்து கிரன்ச் பண்ணிடுறேன் கைஸ். டாட் லில் பிரின்சஸ். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சீஸை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நான் வந்து சாரி கைஸ், டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். இப்படிதான் கைஸ் ஏதாச்சும் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ நான் வந்து இதில் இருக்கு இல்லையா இந்த சீஸை வந்து நான் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து சீஸ் தான் கண்டென்ட்டே. ஸோ சீஸ் கேக்னால இதில் வந்து சீஸ் இருக்கிறத அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இதனால என்னோட பெட் ஃபுல்லா நாஸ்தி ஆகுது. இவ்வளோ கச்சிருக்கு. சும்மா டேஸ்ட்டுக்கு, ஃப்ளேவருக்கு, சீஸ் ஃப்ளேவருக்கு உள்ள போட்டுடலாம். இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இப்போ முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ வந்து நிறைய உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரியும். நான் வந்து ஸ்வைப் பண்ணுறேன். நல்லா இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ இது வந்து நமக்கு போதும். இப்போ வந்து நம்ம சீஸ் ஃப்ளேவர் ஆட் பண்ணனால லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? பெருசா டிஃபரன்ஷியேட் தெரியலனாலும் மைனூட்டா அந்த சீஸ் ஃப்ளேவர் வந்து பக்கா. இதுதான் சீஸ் ஃப்ளேவர் வந்து எனக்கு தெரியுது. ஒருவேளை நான் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம செய்யறது வந்து சின்ன குவான்டிட்டி தான். சுகர் வைஸும் சரி, அந்த சீஸ் அந்த பிஸ்கெட்ல இருக்கிற க்ரீம் டேஸ்டும் சரி பக்காவா இருக்கு கைஸ். இது வந்து ஓவரால் ஒரு 15 to 20 minutes வச்சுப்பேன். பட் செம்ம கூல், ஹை கூல் பண்ணி தான் ஃப்ரீசர்லயே வச்சேன். ஆனால் நல்லா கூல் ஆயிருச்சு, என்னால் தொட முடியல. இப்போ பாருங்க கைஸ், இருந்தாலும் நான் கை வச்சுப்பேன். ஸோ இது நல்லா வந்து செட்டில் ஆயிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து இந்த லேயரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே நம்ம போய் வச்சிடணும். ஏன்னா இங்கே லைட்ஸ்லாம் நிறைய இருக்குது. சூட்டில் இப்போவே பாருங்கள் மாய்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து செட் ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் லேயரும் இப்போ நம்ம போய் ரீஃப்ரிஜரேட்டரில் வச்சிடலாம்.
Many minutes later. கொஞ்சம் ஹார்ஸ்க்கு அப்புறமா திருப்பி நான் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டேஸ்ட் வந்து அப்பா அம்மாவுக்கு கொடுத்து பார்த்தேன், அவங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு ஆக்சுவலி இது இன்னும் செட் ஆகணும். பட் சாக்லேட் லேயர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி டைரி மில்க், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மில்க் சாக்லேட் போட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை வந்து வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இன்னும் வந்து நல்லா வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. பட் நம்ம வந்து அப்படியே வைக்க இது நல்லா வந்து திக் ஆகுது. ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் சாக்லேட் லேயர். Much later. ஓகே கைஸ், ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி செட் ஆயிடுச்சு. ஹை ஃப்ரீசிங் பாயிண்ட்ல வச்சேன் அண்ட் இது கம்ப்ளீட்டாக வந்து செட் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், உள்ள இறங்குது பாருங்க, பயங்கரமா இருக்கு கைஸ். ஆனா எனக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கு. என்னப்பா, இதுல வந்து எல்லாமே எடுத்திருக்கேன். அந்த பிஸ்கோ ஃபிளேவரும் இருக்கும், சாக்லேட்டும் இருக்கும், அந்த க்ரீமும் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அடிப்பொலியானோம். எனக்கு வாயில நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து அப்படியே வெடிக்குது கைஸ். ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா, ஓவரா கீ ஆட் பண்ணிட்டேன். அதான் ஒரு பட் ஆனால் வந்து பயங்கரமா இருக்கு. டேஸ்ட் வைஸ் அந்த சீஸி ஃப்ளேவரும் இருக்கு அண்ட் மால்கிஸ்ட் அந்த பிஸ்கட் ஃப்ளேவரும் தெரியுது, சாக்லேட் ஃப்ளேவரும் தெரியுது. மெயினாக சொதப்புனது வந்து கீ மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன் இல்லையா, அதுவே கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சாக்லேட்டுக்கும் நெக்ஸ்ட் நான் கீ தான் ஊற்றுறேன். மற்றபடி டேஸ்ட் குட் கைஸ். எங்க அப்பா வராரு கைஸ் டேஸ்ட் பார்க்க. என்ன மேடம்? ஃபுல் கங்கா. ஆஹா, கோ கேரவ், நான் சும்மா சொல்லக்கூடாது, நிஜமா சொல்லணும். அருமையா இருக்கு. நாலு சரிதான். இப்படியே க்ளோத்ஸ்ல எல்லாம் கொட்டாதீங்க, ஃபுல்லா ஒரு சூப்பர். நிஜமா சொல்லணும், சும்மாலாம் சொல்லக்கூடாது. நல்லா உண்மையிலே டேஸ்டா இருக்கு. 4 டேஸ்ட் இருக்கு. 4 டேஸ்ட் இருக்கா? என் அண்ணே டேஸ்ட் பண்ணி சொல்ல போறாங்க கைஸ். நிஜமால இப்ப அவன் ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுப்பான். எப்படி இருக்கு? கிறிஸ்பியா இருக்கு. வெனிலா ஃப்ளேவர். வெனிலா ஃப்ளேவர் என்னடா இல்லாததெல்லாம் சொல்றேன். ஆனா நான் செஞ்சது சீஸ் கேக் கைஸ். ஆனா என்னன்னு சொல்றாங்க. ஃபுல்லா சாப்பிட்டு பாரு. 10க்கு எவ்வளவு கொடுப்ப சொல்லிட்டு போ. So guys, this is my first attempt. So அப்பா வந்து டேஸ்ட் பண்ணாங்க and 8.5 மார்க்ஸ் கொடுத்தாங்க guys. and அண்ணா வந்து 8 மார்க்ஸ் கொடுத்தான். கேட்டா ஆமா உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவன் பேச்சு நம்ம வந்து கண்டுக்க வேணாம். ஸோ எங்க அப்பா வந்து நல்லா அது ஃபிங்கர் லிக்கிங் குட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போதான் சாப்பிட்டு முடிச்சு திருப்பி வந்து வீடியோ எடுக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ஒரு சின்ன அப்பாவும் சொன்னாங்க என்னன்னா, லைக் நீ கொஞ்சம் கீ வந்து அதிகமாக போட்ட அந்த மாதிரி சொன்னாங்க. அது நான் வந்து வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது சொல்லிட்டேன். எனக்கு வந்து அது கொஞ்சம் வந்து தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் எங்க அப்பாட்ட நீ சும்மா சொல்லாத, சொல்லு அப்படின்ட்டு கேட்டு இல்லை அந்த கீ வந்து லைட்டா வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி ஓகே, அதனால நானே சொல்லிட்டேன்ப்பா, அது ஒன்றும் மனசுல கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து சொன்னேன். ஸோ யா, ஹோப்ஃபுல்லி யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் வேற என்ன மாதிரி வீடியோஸ் பேசிட்டு அண்ட் வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. அடடான்ஸ் ஸ்டெலா ஃப்ரம் விரைக்கே. அண்ட் மறக்காம ட்ரை பண்ணுங்க கைஸ். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி உங்களோட ஸ்டோரியில் அப்லோட் பண்ணீங்கன்னா, என்ன மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா நானும் ரீஷேர் பண்ணுறேன் கைஸ். அண்ட் ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. அண்ட் யா, இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி வார்ம்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் யா, வேற என்ன மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் விரைக்கே.